சத்தம் போடாத, எந்த மது வாடையும் இல்லாமல், ஒரு தலைவன் பேசக்கூடிய கடைசி நிமிடம் வரை எந்திரிக்காமல், கூச்சலிடாமல், அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சரியாக கேட்டுவிட்டு, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுவிட்டு, அதற்கு மட்டுமே ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டமாக நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் எல்லாமே இருக்கும். அதன் நீட்சியாக தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்க போகிறோம். மிக பிரம்மாண்டமான மேடை தயாராகி வருகிறது. 200 அடிக்கான மேடை தயாராகி வருகிறது. அதில் எல்லா வேட்பாளரும் இருக்க போகிறாங்க. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா மாற்றத்துக்கான இவர் பேசுகிறாங்க இல்லையா, பெரியார் செஞ்சாருன்னு, அதெல்லாம் இல்லை. இந்த அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். சமகாலத்தில் ஒரு தலைவன் உருவாகி வந்து இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் நான் சொல்கிறேன் இதன்னா, ஒரு எளிய மகன் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு கட்சியை தொடங்கி வெறும் 1.1% வாக்குகளை வாங்கி இன்னைக்கு 8.2% வாக்குகளை பெற்று பேரெழுச்சியாக எந்த இடத்துலையும் சமரசமே இல்லாத, யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காம, நீ எனக்கு வாக்கு கொடு, நீ இந்த சாதி, நீ இந்த மதம், நீ என் மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்காம, ₹1 கூட எனக்கு காசு வேணாம், நீ வந்து கொள்கையை பிடித்து வாக்களி,